الحمد لله الذي أنزل على عبده الكتاب ولم يجعل له عوجا والصلاة والسلام على محمد بن عبد الله وعلى آله حزب الله ما بعد فيقول الله سبحانه وتعالى في محكم تنزيل والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لقد كان لكم في رسول الله أسوة حسنة صدق الله العلي العليم وقال معاوية بن حكم السلمي رضي الله تعالى عنه ما رأيت معلما قبل ولا بعد أحسن تعليما منه صلى الله عليه وسلم ரவாஹு முஸ்லிம் அவ் கமா கால் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம். மேலான அன்பான சகோதரர்களே, விண்ணிலே விண்மீன்களையும் மண்ணிலே மட்டிலா ஜீவராசிகளையும் படைத்து பரிபாலித்து போஷிக்கக்கூடிய ஏகவல்லன் அல்லாஹ் ஒருவனுக்கே போல அனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ் சும்மா அல்ஹம்துலில்லாஹ். மனிதர்கள் வழிகாட்டிருந்து கொண்டிருக்கக்கூடிய சமயம் மனிதர்களுக்கு எது ஹக்கு எது பாத்தின் என்பதை விளங்கப்படுத்துவதற்காக வேண்டி குர்ஆனையும் நுபுவத்தையும் ரிசாலத்தையும் கொடுத்தனுப்பப்பட்ட எங்களுடைய காரூணிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் இன்னும் அவருடைய குடும்பத்தார்கள் தோழர்கள் எவர்களெல்லாம் நபியுடைய சுன்னாக்களையும் வழிமுறைகளையும் அடியொட்டி பின்பற்றி வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்களோ கியாமத்து பரியந்த வரைக்கும் யாரெல்லாம் வாழ்வார்களோ அத்தனை உத்தமர்கள் மீதும் அல்லாஹுடைய சொலாத்தனும் கருணையும் சலாமின் ஈடேற்றம் உண்டாவதாக. புனித ஜும்மாவுடைய கடமையாக நிறைவேற்றுவோம் வேண்டி அல்லாஹுடைய இல்லமா மஸ்ஜிதில் இஅ்திகாஃபுடைய நீயத்தில் விட்டு இருக்கக்கூடிய அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹும் அவருடைய தூதரும் எந்தெந்த விடயங்களை எல்லாம் எடுத்து நடக்குமாறு எங்களுக்கு கட்டளை பணித்திருக்கின்றார்களோ அந்த விடயங்களை இயன்ற அளவு எடுத்து நடக்குமாறும் எந்தெந்த விடயங்களை எல்லாம் நம்முடைய வாழ்விலிருந்து தவிந்து வாழும்படி எங்களுக்கு விளக்கியிருக்கின்றார்களோ அந்த விடயங்களிலிருந்து முற்றுமுழுதாகவே தவிந்து வாழும்படி முதற்கண் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் இறை கட்டளை பிறப்பிக்கின்றேன். ஃபைன்னி ஊசிக்கும் வனப்சி அவ்வளவு மித்தக்குவல்லா. அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்திலே ஒரு முன்மாதிரியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தவரை எமக்கு அறிமுகம் செய்து அவருடைய வாழ்க்கை தான் உங்களுடைய முன்மாதிரி, அவருடைய வாழ்க்கை தான் அழகான வாழ்க்கை, அந்த வாழ்க்கையை பின்பற்றுங்கள் என்பதாக அல்லாஹ் எங்களுடைய நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையை பற்றி குர்ஆனிலே சொல்கிறான். லகத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா. உங்களுடைய ரசூலுடைய வாழ்க்கையிலே தான், அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை தான் அது உங்களுக்குரிய அழகான முன்மாதிரியான வாழ்க்கை என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். ஏன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலகத்திலே எந்தெந்த விடயங்களை எல்லாம் சொல்ல வேண்டுமோ அத்தனையும் அவர்கள் சொல்லி அவர்கள் செய்து காட்டிவிட்டு அவர்கள் சென்று விட்டார்கள். உலகத்திலே இன்று எந்தெந்த நாட்கள் எல்லாம் நினைவு கூறப்படக்கூடிய நாட்களாக இருக்கின்றதோ அந்த நாட்களை பற்றியும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 1400 வருடங்களுக்கு முன்னதாகவே அதை பற்றி பேசி முடித்து விட்டார்கள். ஆனால் இன்று அதனை சமூகம் ஒரு நாளாக ஆக்கியிருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, சகோதரர்களே, இன்றைய நாள் இது மே மாதம் 1வது நாளாக இருந்து கொண்டிருக்கிறது. இன்றைய நாளை முழு ஸ்ரீலங்கா முழு உலகத்திலும் தொழிலாளர்கள் தினம் என்பதாக இன்று கொண்டாடப்படுகிறது. இன்று தொழிலாளர்களுடைய தினம் என்பதாக இன்று பிரகடனப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதனையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்க்கையிலே செய்து காட்டினார்கள், சொல்லி இருக்கிறார்கள். இன்று உலகத்திலே சிறுவர்கள் தினம், மகளிர் தினம், இன்று முதியோர்கள் தினம், பெற்றோர்கள் தினம் என்பதாக ஒவ்வொரு நாளை குறிப்பிடுகிறார்கள். அந்த நாளில் மாத்திரம் அவர்களை கண்ணியப்படுத்துவது, அந்த நாளில் மாத்திரம் அவர்களோடு இரக்கமாக அவர்களோடு கண்ணியமாக நடப்பது என்பதை இன்று சமூகமயப்படுத்தப்படுகிறது.
பெண்களுடைய மகளிர் தினம் என்று சொன்னால் அந்த நாளை மாத்திரம் மகளிர்களை கண்ணியப்படுத்துவது என்பதல்ல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முழு வாழ்க்கையிலையும் பெண்களை எவ்வாறு கண்ணியப்படுத்த வேண்டும், அது தன்னுடைய தாயாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், தன்னுடைய பிள்ளைகளாக பெண் பிள்ளைகளாக இருக்கலாம், அவர்களோடு எப்படி நடக்க வேண்டும் என்ற முறையையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். உலகத்திலே சிறுவர்கள் தினம் என்பதாக கொண்டாடப்படுகிறது. அந்த தினத்தில் மாத்திரம் சிறுவர்களுக்கு சந்தோஷப்படுத்தி, அந்த தினத்தில் மாத்திரம் சிறுவர்களை மகத்துவப்படுத்தி, அவர்களுக்கு நாங்கள் கிஃப்ட்டுகளை எல்லாம் கொடுத்து அவர்களை மகிழ்ச்சி ஊட்டுகிறோம். ஆனால் அடுத்த நாளிலே அந்த சிறுவர்களுக்கு இன்று அவர்களுடைய கண்ணியம் போக்கப்படுகிறது, அவர்களுடைய சுதந்திரம் இல்லாமல் ஆக்கப்படுகிறது. அந்த சிறுவர்களுக்குரிய அந்த அவர்களுடைய கடமைப்பாடுகள் இல்லாமல் செய்யப்படுகிறது. ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலகத்திலே ஒருவர் சிறுவராக வாழ்கிறார் என்று சொன்னால் அந்த சிறுவர்களோடு அந்த முதியவர்கள் பெரியவர்கள் எப்படி நடக்க வேண்டும், அந்த சிறியவர்களோடு எப்படி தாய் தகப்பன் நடக்க வேண்டும், ஆசிரியர்கள் எப்படி நடக்க வேண்டும் என்பதை எல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். இது ஒரு நாளில் மாத்திரமல்ல, வாழ்க்கையிலே எப்படி நடக்க வேண்டும். உலகத்திலே ஒரு வருடத்திலே 364 நாட்கள் அல்லது 365 நாட்கள் இருக்கிறது சொன்னால் அத்தனை நாட்களிலும் எவ்வாறு நடக்கணும் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். ஒரு நாளில் மாத்திரமல்ல. இதே போன்றுதான் அன்பான சகோதரர்களே, இன்று தொழிலாளர் தினம் என்பதாக கொண்டாடப்படுகிறது. தொழிலாளர்களை கண்ணியப்படுத்த வேண்டும், தொழிலாளர்களை மகத்துவப்படுத்த வேண்டும் என்பதாக இன்று கோஷம் எழுப்பப்படுகிறது. அதற்காக வேண்டி மாநாடுகள் நடத்தப்படுகிறது. இந்த ஒரு நாளில் மாத்திரம் தொழிலாளர்களை கண்ணியப்படுத்துவதல்ல, இந்த ஒரு நாளில் மாத்திரம் தொழிலாளர்களை சந்தோஷப்படுத்துவதல்ல. அவர்கள் 365 நாட்களும் அவர்கள் தொழில் செய்கிறார்கள். வருடம் முழுக்க அவர்கள் உழைக்கிறார்கள். அந்த வருடம் முழுக்க உழைக்கக்கூடிய தொழிலாளர்களுடன் எப்படி நடக்க வேண்டும், அவர்களுடைய கடமைகளை எவ்வாறு செய்ய வேண்டும், அது தொழிலாளர்களாக இருந்தால் தன்னுடைய கடமைகளை எவ்வாறு செய்ய வேண்டும் என்பதையும், அதற்கு உரிமையாளர்களாக இருக்கக்கூடியவர்கள் முதலாளிமார்களாக இருக்கக்கூடியவர்கள் அந்த தொழிலாளிகளுடன் எப்படி நடக்க வேண்டும் என்பதையும் எங்களுடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத் தந்திருக்கிறார்கள். ஏன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட ஒரு முதலாளிக்கு கீழால் வேலை செய்தவர்களாக அவர்களுடைய ஆரம்ப காலம் இருந்திருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸிலே சொல்லி காட்டினார்கள். சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள், உலகத்திலே அனுப்பப்பட்ட ஒவ்வொரு நபிமார்களும் அவர்கள் ஆடு மேய்த்தவர்களாகத்தான் இருந்தார்கள் என்பதாக சொல்லி காட்டினார்கள். சஹாபாக்கள் நபியை பார்த்து கேட்டார்கள், வஅன்த யா ரசூலல்லாஹ், நீங்களும் ஆடு மேய்த்தவர்களா யா ரசூலல்லாஹ் என்பதாக கேட்டார்கள். சொன்னார்கள், ஆம், நான் மக்காவிலே சில கீராத்துகளுக்கு பகரமாக நானும் ஆடுகளை மேய்த்தவன் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். உலகத்திலே அனுப்பப்பட்ட ஒவ்வொரு நபிமார்களும் ஒவ்வொரு தொழில்களோடு சம்பந்தப்பட்டவர்களாகத்தான் இருந்திருக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ரத் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய விடயத்திலே சொல்லி காட்டினார்கள். ஹஜ்ரத் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய கைகளினால் தன்னுடைய அந்த சுய சம்பாத்தியத்தினால் அவர்கள் சம்பாத்தியம் செய்தவர்கள், அவர்கள் சிறந்தவர்கள் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டியிருக்கிறார்கள். ஒரு மனிதன் சம்பாத்தியம் செய்யக்கூடிய அந்த சம்பாத்தியத்தில் மிக சிறந்த சம்பாத்தியம் என்னவென்றால், அந்த மனிதன் தன்னுடைய கரங்களால் உழைக்கக்கூடிய சம்பாத்தியம் அடுத்தவர்களிடம் வாய் வைப்பதை விட, அடுத்தவர்களிடம் அவர்கள் கேட்பதை விட, அவர்கள் விறகு வெட்டி அதனை சுமந்தாவது அவர்கள் உழைத்து அவர்கள் உண்ணுவதுதான் அவர்களுக்கு சிறந்த சம்பாத்தியம் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அன்பார்ந்தவர்களே, சகோதரர்களே, குர்ஆன் தொழிலாளர்களை பற்றி பேசுகிறது. தொழிலாளர்களுடன் எப்படி நடக்க வேண்டும் என்பதை பற்றி பேசுகிறது. முதலாளிமார்கள் அவர்களை பற்றியும் குர்ஆன் பேசுகிறது. ஹஜரத் ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறை, ஹஜரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறையும் அல்லாஹ் சூரத்துல் கஸஸ் என்ற சூறாவிலே அல்லாஹு தஆலா பேசுகிறான்.
ஹதரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய ஊரை விட்டு அவர்கள் மதியனுக்கு வருகிறார்கள். நீளமான சம்பவம் சுருக்கமாக சொல்லுகிறோம். மதியனுக்கு வருகிறார்கள். அங்கே மதியனுக்கு வரக்கூடிய சமயத்திலே ஒரு கிணத்தடி இருந்து கொண்டிருக்கிறது. அந்த கிணத்திலே பலரும் வந்து அவர்களுடைய மிருகங்களுக்கு, அவர்களுடைய அந்த பிராணிகளுக்கு நீரை அவர்கள் எடுத்துக்கொண்டு செல்கிறார்கள். ஆனால் 2 பெண்கள் அங்கே நின்று கொண்டிருக்கிறார்கள். ஹதரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த பெண்களிடம் சென்று கேட்டார்கள், உங்களுடைய விடயம் என்ன என்பதாக கேட்டார்கள். அந்த பெண்கள் சொன்னார்கள், எல்லோரும் அவர்களுடைய கால்நடைகளுக்கு அவர்கள் தண்ணீரை கொண்டு செல்கிறார்கள். ஆனால் எங்களுடைய தகப்பனார் வயோதி முதிர்ந்தவராக இருக்கிறார். அதனால் இவர்கள் எல்லோருமே செல்லும் வரைக்கும் நாங்கள் காத்து கொண்டிருக்கிறோம் என்பதாக அந்த 2 பெண்களும் சொன்னார்கள். ஹதரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அந்த 2 பெண்களுக்கும் அவர்கள் நீரை அடித்து நீரை அவர்கள் அள்ளி கொடுக்கிறார்கள். தண்ணீரை இறைத்து அவர்களுக்கு கொடுக்கிறார்கள். இப்போது அந்த 2 பெண்களும் தன்னுடைய வாப்பா ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தே செல்கிறார்கள். சென்று நடந்த சம்பவத்தை கூறுகிறார்கள். ஷுஐப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அந்த மனிதரை கூட்டிக் கொண்டு வாருங்கள், அந்த மனிதருக்கு நான் கூலி கொடுக்க வேண்டும், என்னுடைய பிள்ளைகளுக்கு அவர் உதவி செய்திருக்கிறார், அவர் ஒரு வேலை செய்திருக்கிறார் என்பதாக ஹதரத் ஷுஐப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய 2 பிள்ளைகளிடத்திலே சொன்னார்கள். இப்போது அந்த பிள்ளைகள் வருகிறார்கள். ஃபஜாஅத் இஹ்தாஹுமா தம்சி அலா இஸ்திஹ்யா. இப்போது அந்த 2 பிள்ளைகளில் ஒரு பிள்ளை வெட்கத்தோடு பணிவோடு அந்த பிள்ளை ஹதரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிடத்திலே வருகிறார்கள். வந்து சொன்னார்கள், காலத் இன்ன அபி யதுஊக, எங்களுடைய வாப்பா உங்களை அழைக்கிறார்கள். எதற்கு தெரியுமா? லியஜ்ஸியக அஜ்ரமா ஸகைத லனா, எங்களுக்கு நீர் புகட்டினீர்கள், அந்த நீர் புகட்டியதற்காக வேண்டி, உங்களுக்கு கூலி தருவதற்காக வேண்டி எங்களுடைய தகப்பனார் உங்களை அழைக்கிறார்கள் என்பதாக ஹதரத் ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பிள்ளைகள் வந்து சொன்னார்கள். அன்பார்ந்தவர்களே, சகோதரர்களே, ஒரு வேலையால் வேலை செய்யக்கூடிய சமயத்திலே அதற்குரிய கூலி கொடுக்க வேண்டும் என்பதை குர்ஆன் பேசுகிறது. ஒரு தொழிலாளியுடன் ஒரு முதலாளி எப்படி நடக்க வேண்டும் என்பதை குர்ஆன் ஆரம்ப காலத்துடைய வரலாறை பேசுகிறது. இன்று அறிமுகப்படுத்தியிருக்கக்கூடிய நாட்கள் எல்லாம் அது ஒரு 150 200 வருடங்களுக்கு உட்பட்ட காலத்திலே இது ஆரம்பிக்கப்பட்டதாக இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் எமது குர்ஆன், எமது இஸ்லாம் இதை பற்றி 1400 வருடம் என்ன 2000 வருடங்களுக்கு முன்னதாகவே இதை பற்றி குர்ஆன் பேசியிருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, சகோதரர்களே, இப்போது ஹதரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இப்போது வருகிறார்கள். ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சந்திக்கிறார்கள். இப்போது ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன சொன்னார்கள்? அந்த சமயத்திலே ஷுஐப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த பிள்ளை அந்த தகப்பனாரை பார்த்து சொன்னார்கள், தகப்பனாரே, யா அபதி இஸ்தஅஜிர்ஹு, நீங்கள் இந்த நபரை, இவர்கள் ஒரு நபி என்பது அவர்களுக்கு தெரியாது. யாருக்கு? பிள்ளைகளுக்கு தெரியாது. இப்போது அந்த பிள்ளைகள் சொன்னார்கள், இந்த நபரை நீங்கள் உங்களுக்குரிய ஒரு வேலையானாக, ஒரு கூலிக்குரிய ஒரு கூலியாளனாக நீங்கள் அமர்த்திக் கொள்ளுங்கள். ஏன்? இன்ன கைர மனிஸ்தஅஜர்த கவியுல் அமீன், நீங்கள் அமர்த்தக்கூடிய அந்த கூலியாட்களில் இவர் நம்பகரமானவர், இவர் கடும் சக்தி உள்ளவர், பலமானவர் என்பதாக அந்த பிள்ளைகள் சொன்னது. இப்போதுதான் ஹதரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தனக்கும் பனி இஸ்ராயலுக்கும் இடையிலே, அந்த நபர்களுக்கும் இடையிலே நடந்த சம்பவத்தை ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு எடுத்துரைக்கிறார்கள். இப்போது ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், மூசாவே, உங்களுக்கு நான் என்னுடைய 2 பிள்ளைகளில் ஒன்றை நான் திருமணம் முடித்து தருவதற்கு நான் விரும்புகிறேன். ஆனால் நீங்கள் என்னிடத்திலே 8 வருடம் அல்லது 10 வருடம் நீங்கள் வேலை செய்ய வேண்டும். அது உங்களுடைய விருப்பம். 8 வருடம் நீங்கள் கட்டாயம் வேலை செய்ய வேண்டும். ஆனால் 10 வருடம் என்பது அது உங்களுடைய விருப்பத்துக்கு உகந்தது என்பதாக அந்த ஹதரத் ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்கிறார்கள். அந்த வேலை செய்யக்கூடிய அந்த வருடத்தை என்னுடைய பிள்ளைகளுக்குரிய அந்த மகராக நான் ஆக்கிக் கொள்கிறேன் என்பதாக சொல்லுகிறார்கள்.
ஹதரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர் சொன்னார்கள், நான் நீங்கள் சொன்ன அந்த 8 வருடமும் வேலை செய்யலாம், 10 வருடம் வேலை செய்யலாம், நான் உங்களுக்கு நல்லவராக நான் இருப்பேன் என்பதாக அதனை ஹதரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள். அன்பார்ந்தவர்களே, சகோதரர்களே, ஒரு முதலாளி தொழிலாளியோடு எப்படி நடக்க வேண்டும், அந்த தொழிலாளி தன்னுடைய முதலாளிக்கு விசுவாசமாக இருக்க வேண்டும், அவர் எதனை எதிர்பார்க்கிறாரோ அதனை நான் செய்து கொடுக்க வேண்டும் என்பதை ஹதரத் ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம், ஹதரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த சம்பவத்தை அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் குகை வாசிகளுடைய ஒரு சம்பவத்தை கொண்டு வருகிறார்கள். 3 நபர்கள் அவர்கள் மழை பொழியக்கூடிய சமயத்திலே அந்த மலையிலிருந்து தன்னை காத்துக் கொள்வதற்காக வேண்டி ஒரு குகைக்குள் செல்கிறார்கள். அந்த குகைக்குள் சென்றவுடன் ஒரு பெரிய ஒரு பாறாம் கல் ஒன்று வந்து அந்த குகையுடைய வாசலை அது அடைத்து விட்டது. குகைக்குள் இருந்து வெளியே வர முடியாமல் இவர்கள் தவிக்கிறார்கள். இப்போது சொல்லுகிறார்கள், நாங்கள் செய்த அமல்களை கொண்டு அல்லாஹ்விடத்திலே பிரார்த்திப்போம், அந்த அமல்களின் மூலமாக எங்களுக்கு விடிவுகள் பிறக்கலாம் என்பார் சொல்கிறார்கள். அன்பார்ந்தவர்களே, சகோதரர்களே, இந்த சம்பவங்களை நாம் பல விடுத்தம் கேட்டிருப்போம். அந்த 3 நபர்களில் ஒருவர் பிரார்த்தித்த விடயம் என்ன தெரியுமா? நான் ஒரு கூலியாளனை ஒரு கூலிக்கு அமர்த்தினேன், அவருக்கு நான் இவ்வளவு தருவேன் என்பதாக, இவ்வளவு தானியங்களை தருவேன் என்பதாக நான் வாக்களித்தேன். அவர் அந்த வேலையை முடித்து விட்டார். இப்போது அவருடைய அந்த வேலையை முடித்தவுடன் நான் அவருக்கு வாக்களித்த அந்த கூலியை கொடுத்தேன். ஆனால் அவர் இது குறைவு என்பதாக அவர் சொல்லிவிட்டார். அதை அவர் வாங்க மறுத்து விட்டார். நான் அவை அந்த தானியங்கள் எடுத்து விதைத்து அதன் மூலமாக வந்த அந்த லாபத்தை எடுத்து நான் ஒரு மாட்டையும் ஒரு பலியானதையும் நான் வாங்கினேன், ஒரு கூலிக்கு அமர்த்தினேன். அதன் மூலமாக நான் அந்த வேலையாட் மூலமாக அந்த பிராணி மூலமாக அது பல மாடுகளாக மந்தைகளாக மாறிவிட்டது. சில காலங்களுக்கு பிறகு அவருக்கு ஏற்பட்ட அந்த கஷ்டத்தின் காரணமாக அந்த பணியாளன் வருகிறார். வந்து அவர், என்னுடைய அந்த கூலியை நீங்கள் தாருங்கள், நான் உங்களிடம் கேட்டுவிட்டு நான் உங்களுக்கு திருப்பி தந்துவிட்டு நான் சென்று விட்டேன், நீங்கள் அந்த கூலியை தாருங்கள் என்று சொன்னவுடன் நான் சொன்னேன், இதோ இருக்கக்கூடிய இந்த மந்தைகள் எல்லாம், இந்த மேய்ப்பாளர் எல்லாம் உனக்குரியவர்கள், நீ எடுத்துக்கொண்டு செல் என்பதாக நான் சொன்னேன். அந்த நேரத்திலே அந்த மனிதர் சொன்னார், நீங்கள் என்னை பரிகாசிகம் செய்ய வேண்டாம், என்னோடு நீங்கள் ஜோக் அடிக்க வேண்டாம் என்பார் சொன்னார்கள். நான் சொன்னேன், இல்லை, நான் உங்களிடம் உண்மையை சொல்லுகிறேன், இதுவும் உங்களுக்குரியதுதான் என்று சொன்னவுடன் அத்தனையும் அவர் எடுத்து சென்று விட்டார். அந்த மேய்ப்பாளனையும் கூட்டி சென்று விட்டார். யா அல்லாஹ், நான் இதனை உனக்காக செய்திருந்தால் எனக்கு இதனிலிருந்து விடிவை தாய் அல்லாஹ் என்பார் பிரார்த்தித்தார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ் அவர்களுக்கு விடிவை ஏற்படுத்தி கொடுத்தார். ஹதீஸிலே தெளிவாக வருகிறது. எந்த அளவு தெளிவாக வந்திருக்கிறது, ஒரு முதலாளி அந்த தொழிலாளியோடு நடக்கக்கூடிய அந்த அழகிய முறையின் மூலமாக அல்லாஹ் அந்த முதலாளிக்கு வரக்கூடிய அந்த சோதனையிலிருந்து அல்லாஹ் பாதுகாப்பார். அன்பார்ந்தவர்களே, சகோதரர்களே, ஒரு தொழிலாளியை திருப்திப்படுத்தக்கூடிய சமயம் அல்லாஹுக்காக வேண்டி தனக்கு கீழால் வேலை செய்யக்கூடியவர்களுடன் நாங்கள் நல்ல முறையிலே நடக்கக்கூடிய சமயத்திலே அல்லாஹ் எமக்கென்று வரக்கூடிய சில ஆபத்துகளை விட்டும் அல்லாஹ் எம்மை பாதுகாப்பான். எமக்கென்று வரக்கூடிய அந்த நோய் நொடிகள் அல்லாஹ் பாதுகாப்பான். கஷ்டத்துடைய சமயம், சிரமத்துடைய சமயத்திலே நாம் நலவுகளை வைத்து கேட்பதற்கு அந்த நலவுகளை உருவாக்க வேண்டும் என்பதையும் இந்த ஹதீஸுடைய சம்பவம் எங்களுக்கு சொல்லி காட்டுகிற அன்பான சகோதரர்களே. எனவே இந்த தொழிலாளர் தினம், இந்த தொழிலாளர்களோடு நடப்பது என்பது இந்த ஒரு நாளில் மாத்திரம் அல்ல. பஜார்களை மூடிவிட்டு, கடைகளை மூடிவிட்டு ஒரு இடத்திலே நாம் மாநாடு போட்டு அந்த தொழிலாளர்களை பற்றி பேசுவதன் மூலமாக அந்த தொழிலாளர்களை நாம் கண்ணியப்படுத்தி விட்டோம் என்பதல்ல. தொழிலாளர்களோடு சேர்ந்து முதலாளிமார்கள் எல்லாம் சென்று ஒரு இடத்தை அடைந்து அந்த இடத்திலே நாம்
கெட் டுகெதர் செய்வதன் மூலமாக, அந்த இடத்திலே நாம் களியாட்டங்கள் செய்வதன் மூலமாக அந்த தொழிலாளர்களை கண்ணியப்படுத்தி விட்டோம் என்பதல்ல. இன்று சமூகம் விளங்கி இருக்கிறது எவ்வாறு தெரியுமா? அதிலே குறிப்பாக எம்முடைய இஸ்லாமியர்கள் விளங்கியிருப்பது, அது தொழிலாளர்கள் தினம் என்றால் அந்த தினத்திலே தொழிலாளர்களை கூட்டிக் கொண்டு சென்று ஒரு இடத்திலே வைத்து நாம் அவர்களோடு களியாட்டங்கள் செய்து நன்றாக சமைத்து சாப்பிட்டு வருவதுதான் இது தொழிலாளர் தினம் என்பார் நினைக்கிறார்கள். ஆனால் வருடம் முழுக்க அவர்கள் எம்மோடு வேலை செய்கிறார்களே, அவர்களோடு நாம் எப்படி நடக்க வேண்டும் என்பதை இன்னும் அறியாதவர்களாக இருந்து கொண்டிருக்கிறோம். எங்களுடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாளை மாத்திரம் அவர்கள் சொல்லவில்லை, வருடம் முழுக்க அந்த தொழிலாளர்களோடு எப்படி நடக்க வேண்டும் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸ் தெளிவாக இருந்து கொண்டிருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹு தஆலா ஹதீஸே குதுஸில் சொல்லுகிறான், கால அல்லாஹ் ஸலாஸத்துன் அன ஹஸ்மும் யௌமல் கியாமா. 3 பேர்கள் இருக்கிறார்கள், அவர்களோடு நாளை கியாமத்துடைய நாளையிலே அவர்களோடு நான் வாதாட்டம் செய்வேன், அவர்களோடு நான் வழக்கு தொடுப்பேன் என்பதாக அல்லாஹு தஆலா சொல்வதாக ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொல்லி காட்டினார்கள். அதில் ஒரு மனிதர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? அவர் தருவேன் என்பா வாக்குறுதி அளித்தார், ஒரு நம்பிக்கையை அவரிடம் அவர் சொன்னார். ஆனால் அதற்கு பிறகு அவர் அந்த வாக்குறுதியை நிறைவேற்றாமல் அவர் மோசடி செய்து விட்டார். இந்த மனிதனோடும் அல்லாஹ் கடினமாக நடப்பான் என்பா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். இரண்டாம் மனிதர், அவர் ஒரு சுதந்திரமான ஒரு ஆணை, அந்த சுதந்திரமான ஒரு பெண்ணை அவர் அடிமை என்பதாக விற்று அந்த பணத்தை அவர் சாப்பிடுகிறார் என்பார் சொல்லி காட்டினார்கள். இவரோடும் அல்லாஹ் கடினமாக நடப்பான் என்பார் சொல்லி காட்டினார்கள். அன்பார்ந்தவர்களே, சகோதரர்களே, இன்று சமூகத்திலே இந்த பாவங்கள் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. வாக்குறுதிக்கு மாற்றம் செய்வது அது சர்வசாதாரணமாக மாறிவிட்டது. இரண்டாவது, இன்று சுதந்திரவான்களை அடிமையாக விற்பது, இன்று சில ஏஜெண்டுகள், இன்று சில முஸ்லிம் வர்த்தகர்கள் இன்று அதனை செய்து கொண்டிருக்கிறார்கள். அன்பார்ந்தவர்களே, சகோதரர்களே, இன்று வெளிநாடுகளுக்கெல்லாம் இன்று வேலையாட்களை அனுப்பக்கூடிய சமயம், வீட்டு வேலைக்காக வேண்டி அனுப்பக்கூடிய சமயத்திலே இன்று சில ஏஜெண்டுகள் இவர்களை அடிமைகளை போன்று இன்று விற்று அவர்களுக்குரிய அந்த சம்பாத்தியத்தை இன்று எடுக்கக்கூடிய அமைப்பு இன்று எத்தனையோ வியாபாரிகள் செய்து கொண்டிருக்கிறார்கள். இன்று எத்தனையோ வெளிநாட்டு முகவர்கள் இன்று செய்து கொண்டிருக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹு தஆலா சொல்கிறான், இவர்களோடு நான் கியாமத்துடைய நாளையிலே நான் கடினமாக நடப்பேன் என்பார் சொல்லி காட்டுகிறான். மூன்றாவது நபரை பற்றி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள், வரஜுலுன் இஸ்தஅஜர அஜீரா ஃபஸ்தௌஃபா மின்ஹு வலம் யுக்தி அஜ்ரா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள், மூன்றாவது நபர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? ஒருவர் தனக்கென்று ஒரு கூலியாளரை நியமிக்கிறார், அந்த வேலைக்காக வேண்டி நியமித்து அந்த வேலைக்கு இவ்வளவு தருவேன் என்பதாக இவர் வாக்களிப்பு செய்கிறார். வாக்களித்து விட்டு வலம் யுக்தி அஜ்ரா, இப்போது அந்த வேலையை முடித்த பிறகும் அந்த வேலையாளன் வந்து கேட்கக்கூடிய சமயத்திலே அந்த கூலியை கொடுக்க அவர் மறுக்கிறார். இவரோடும் அல்லாஹு தஆலா கியாமத்துடைய நாளிலே கடினமாக நான் நடப்பேன் என்று அல்லாஹு தஆலா சொன்ன அந்த ஹதீஸை குதுசியை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். அன்பார்ந்தவர்களே, சகோதரர்களே, ஒரு வேலையாளோடு எப்படி நடக்க வேண்டும் 1400 வருடங்களுக்கு முன்னதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்மாதிரியை காட்டினார்கள். எங்களோடு எப்படி நடக்க வேண்டும் என்ற முறையை சொல்லி காட்டினார்கள். நாம் எப்படி அந்த வேலையாளனோடு எப்படி நடக்க வேண்டும்? முதலாளியாக இருக்கக்கூடியவர் அவர் வாக்குறுதிக்கு மாற்றம் செய்யக்கூடாது. அவர் மாற்றம் செய்வாராக இருந்தால் கியாமத்துடைய நாளையிலே அவர் கஷ்டங்களை சிரமங்களை அனுபவிப்பார். அல்லாஹ் அவர்களோடு கடினமாக நடப்பான் என்பதை சொல்லி காட்டினார்கள். ஒரு நாள் மாத்திரம் சந்தோஷப்படுத்துவது அல்ல, ஒரு நாள் மாத்திரம் அவர்களோடு நாம் நளினமாக நடப்பதல்ல, அந்த ஒரு நாளிலே அவர்களை மகிழ்ச்சி ஊட்டுவதற்காக வேண்டி, அதுவும் அவர்களுடைய செல்வங்களை எடுத்துக்கொண்டு அவர்களுடைய பணங்களையும் வசூலித்துக் கொண்டு அந்த நாளை கொண்டாடுவதற்காக வேண்டி பிறிதோர் இடத்திலே சென்று நாம் அவர்களை மகிழ்ச்சி ஊட்டுவது அல்ல. அன்பான சகோதரர்களே,
அப்படி மகிழ்ச்சி ஊட்டுவதன் மூலமாக அவர்களை நாம் கண்ணியப்படுத்தி விட்டோம், சந்தோஷப்படுத்தி விட்டோம் என்பது நாட்டம் அல்ல. எங்களுடைய இஸ்லாம் சொல்லுகிறது அவ்வாறல்ல. வருடம் முழுக்க நீங்கள் உங்களுக்கு கீழால் வேலை செய்யக்கூடியவர்களுடன் நீங்கள் இப்படித்தான் நீங்கள் நடக்க வேண்டும் என்பதை எங்களுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஊடாகவும் குர்ஆனும் எங்களுக்கு சொல்லி காட்டுகிறது. அன்பார்ந்தவர்களே, சகோதரர்களே, புகாரில் வரக்கூடிய ஒரு ஹதீஸ் தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள், அல் ஹாஸினுல் அமீனுல்லதி யுஅத்தி மா உமிர பிஹி தையிபத்தன் நஃப்ஸுஹு அஹதுல் முத்தஸத்திகீன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள், உண்மையான ஒரு பொருளாளர் யார் தெரியுமா? உண்மையான அந்த ஹாஸின் யார் தெரியுமா? அவர் நம்பிக்கையாக இருப்பார். அவருக்கென்று எதனை பொறுப்பாக கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அந்த பொறுப்பை உள்ளத்தால் அவர் உண்மையான முறையிலே சொல்லப்பட்ட பிரகாரம் அவர் செய்யக்கூடியவராக இருப்பார். அப்படி அவர் செய்வாராக இருந்தால் அவர் உண்மையாளர்களில் ஒருவர் என்பார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொல்லி காட்டினார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு வேலையாளர் வேலை செய்யக்கூடிய சமயத்திலே அவர் எப்படி வேலை செய்ய வேண்டும் என்பதையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அவருக்கு ஒரு முதலாளி, நீங்கள் இப்படித்தான் வேலை செய்ய வேண்டும், உங்களுடைய பொறுப்பு இதுதான் என்பதாக சொல்லப்பட்டால் அந்த முதலாளியுடைய அந்த ஏவல்களை, அந்த கட்டளைகளை அவர் அப்படியே செய்வதுதான் அவருடைய பொறுப்பு என்பதையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொல்லி காட்டினார்கள். அவர் அந்த நம்பிக்கையோடு அவர் செய்ய வேண்டும் என்பார் சொல்லி காட்டினார்கள். அப்போதுதான் கியாமத்துடைய நாளையிலே அவர் உண்மையாளராக அவர் எழுப்பாட்டப்படுவார். உண்மையாளர்களின் நின்று உள்ளவராக இருப்பார். ஒரு முதலாளிக்கு அவர் விசுவாசத்தோடு இருக்க வேண்டும் என்பதை சொல்லி காட்டினார்கள். எப்படி வியாபாரிகளை பற்றி நபி அவர்கள் சொல்லக்கூடிய சமயத்திலே அத்துஜார் யஹ்ஷரூன ஃபுஜ்ஜாரா, வியாபாரிகள் நாளை கியாமத்துடைய நாளையிலே பாவிகளாக எழுப்பாட்டப்படுவார்கள். இல்லா மன் அபர்ர வஸதக, எந்த வியாபாரிகள் நலவுகள் செய்து உண்மைக்குண்மையாக வியாபாரம் செய்தார்களோ அவர்களை தவிர என்பார் சொல்லி காட்டினார்களோ அதே போன்றுதான் அன்பார்ந்த சகோதரர்களே, ஒரு வேலையால் அந்த கூலி வேலை செய்யக்கூடியவர்களாக இருக்கலாம் அல்லது எந்த தொழிலை செய்யக்கூடியவர்களாக இருக்கலாம், ஒரு பொஸ்ஸுக்கு கீழால் வேலை செய்யக்கூடியவர்கள் அவர்களுக்கென்று இடப்பட்டிருக்கக்கூடிய அந்த நிபந்தனைகளுக்கு ஏற்றவாறு அவர்கள் செய்வார்களாக இருந்தால் அவர்களும் உண்மையாளர்களில் ஒருவராக இருப்பார் என்பார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொல்லி காட்டினார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தொழிலாளியுடைய ஹக்கு எப்படி இருக்க வேண்டும் என்பதை சொல்லி காட்டினார்கள். சொன்னார்கள், அத்துல் அஜ்ர கப்ல அயஜிஃப அரகுஹு, ஒரு வேலையால் வேலை முடிந்தவுடன் அவருடைய வியர்வை வற்றுவதற்கு முன்னதாகவே அவருடைய கூலியை நீங்கள் கொடுத்து விடுங்க என்பார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார்கள். அன்பார்ந்தவர்களே, சகோதரர்களே, இன்று பல மாதங்கள் இன்று அவர்கள் வேலை செய்கிறார்கள், ஆனால் மாதாந்த ஊதியம் கூட அவர்களுக்கு கொடுப்பது குறைவாக இருந்து கொண்டிருக்கிறது. கொடுக்கக்கூடிய ஊதியம் குறைவு, அதிலும் அந்த மாதத்துடைய ஊதியத்தை இன்று அதையும் குறைவாக கொடுப்பது. இந்த மாதம் இவ்வளவுதான், அடுத்த மாதம் மீதியை தருகிறோம் என்பால் நாம் கொடுக்கிறோம். இனி என்ன செய்வது, நான் இன்னும் வேலை நான் வேறு யாரிடம் தேடுவது என்ற மன வருத்தத்துடன் இன்று எத்தனை வேலையாட்கள் இன்று ஒரு முதலாளிக்கு கீழால் வேலை செய்கிறார்கள். அன்பார்ந்தவர்களே, சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள்? அத்துல் அஜ்ர கப்ல அயஜிஃப அரகுஹு, அந்த வேலையாளனுடைய வேர்வை வற்றுவதற்கு முன்னதாகவே அதனுடைய கூலியை நீங்கள் கொடுத்து விடுங்க என்பார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள். தொழிலாளர்களோடு எப்படி நடக்க வேண்டும் என்பதை எங்களுடைய இஸ்லாம் போதித்த மாதிரி, எங்களுடைய இஸ்லாம் சொல்லித்தந்த பிரகாரம் வேற எந்த மார்க்கமும் மதமும் சொல்லித்தரவில்லை. இன்றைக்கு ஒரு தொழிலாளருடைய உரிமை எழுதப்படுகிறது, அவர்களுக்குரிய அந்த கண்டிஷன் இன்று எழுதப்பட்டிருக்கிறது. அது எப்படி எழுதப்பட்டிருக்கிறது? எங்களுடைய இஸ்லாமிய ஷரியத், இந்த இஸ்லாமிய ஹதீஸ்கள் வைத்துதான் இந்த தொழிலாளிக்குரிய நிபந்தனைகள் இன்று எழுதப்பட்டிருக்கிற. அன்பான சகோதரர்களே, இன்று குர்ஆன் ஹதீஸை இன்று ஆராய்ச்சி செய்துதான் இன்று தொழிலாளர்களுடைய நிபந்தனைகள் இன்று எழுதப்பட்டிருக்கிறது. அவர்களுடைய நேர முகாமைத்துவம் எழுதப்பட்டிருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, சகோதரர்களே, ஆனால் இன்று நாம் இஸ்லாமியர்கள் எம்முடைய கடமைகளில் நாம் எவ்வளவு கவனம் செலுத்திக் கொண்டிருக்கிறோம்? நாம் ஒரு தொழிலாளியாக இருக்கிறோம், நாம் ஒரு முதலாளியாக இருக்கிறோம். எம்முடைய தொழில்களிலே நாம் எவ்வளவு கவனம் செலுத்துகிறோம் என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். நாம் இஸ்லாமிய சமூகம்
எங்களுக்கென்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலகத்திலே எப்படி வாழ வேண்டும் என்ற ஒரு வழிகாட்டலை செய்திருக்கிறார்கள். முன்மாதிரியான வாழ்க்கையை வாழக்கூடிய சமூகம் நாம் இஸ்லாமியர்கள் தான். உலகத்திலே முன்மாதிரியை காட்ட வேண்டிய சமூகம் நாம். ஆனால் இன்று நாம் எவ்வாறு நடந்து கொண்டிருக்கிறோம்? இன்று எம்முடைய தொழில்களை நாம் எவ்வாறு செய்து கொண்டிருக்கிறோம்? அது பாடசாலையாக இருக்கலாம், பள்ளி வாசலாக இருக்கலாம், மதரசாக்களாக இருக்கலாம், வியாபார ஸ்தலங்களாக இருக்கலாம், எவையாக இருந்தாலும் சரி, எம்முடைய கடமைகளை நாம் எப்படி செய்து கொண்டிருக்கிறோம்? அந்த கடமைகளை நாம் உரிய நேரத்துக்கு செய்கிறோமா? நாம் அந்த உரிய நேரத்துக்கு அந்த கடமைகளை நிறைவேற்றுகிறோமா? எம்முடைய கடமைகளுடைய நேரத்திலே அந்த கடமைகளிலே கருத்தாக நாம் இருந்து கொண்டிருக்கிறோமா? அந்த கடமைகளை நாம் இலகுவாக நாம் செய்வதற்குரிய வழிகளை அமைத்திருக்கிறோமா? அன்பார்ந்தவர்களே, சகோதரர்களை நாம் சிந்திக்க வேண்டும். இதிலே நாம் கொஞ்சம் கரிசனை எடுக்க வேண்டும். எடுக்கக்கூடிய சம்பாத்தியம் ஹலாலாக ஆக வேண்டும். நாம் எடுக்கக்கூடிய அந்த சம்பாத்தியம் ஹராமாக ஆகிவிடக் கூடாது. ஒரு வேலையாளருக்கு ஒரு நேரம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. காலையில் 8 மணியிலிருந்து 4 மணி வரைக்கும் உங்களுடைய வேலையுடைய நேரம் என்பால் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இவர் 3 மணியோடு வேலையை முடித்துவிட்டு 4 மணிக்கு நான் முடித்தேன் என்பதாக இவர் அங்கே சைன் வைக்கிறார் என்று சொன்னால், அன்பார்ந்தவர்களே, சகோதரர்களே, அந்த 1 மணி நேர சம்பளம் இது ஹராமாக ஆகிவிடும். இது ஹராமாக ஆகிவிடும். இது தொழிலாளர்களுக்கு இஸ்லாம் சொல்லித்தரக்கூடிய ஒரு முறையாக இருந்து கொண்டிருக்கிறது. முதலாளிகளை பார்த்து எப்படி இஸ்லாம் சொல்லுகிறதோ அதே போலதான் தொழிலாளர்கள் எப்படி வேலை செய்ய வேண்டும் என்பதையும் இஸ்லாம் சொல்லி இருக்கிறது. அந்த தொழிலாளர்கள் தன்னுடைய கடமைகளை எப்படி நிறைவேற்ற வேண்டும் என்பதை சொல்லி இருக்கிறது. அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொன்ன ஹதீஸ் முஸ்தத்ரக் ஹாக்கிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இன்ன அலம ஸுனூபி இன்தல்லாஹ், அல்லாஹ்விடத்திலே பாவங்களில் மிகப்பெரிய பாவம் என்ன தெரியுமா? அல்லாஹ்விடத்திலே பாவங்களில் மிகப்பெரிய பாவம் என்ன தெரியுமா? ஒரு மனிதர் ரஜுலுன் தஸவ்வஜ இம்ராத்தன் கவா ஹாஜதஹு மின்ஹா தல்லகஹா, ஒரு மனிதர் ஒரு பெண்ணை திருமணம் முடிக்கிறார். ஆனால் நோக்கம் என்ன தெரியுமா? தன்னுடைய தேவையை முடித்துவிட்டு அந்த பெண்ணை தலாக் கொடுத்து விட வேண்டும். அந்த பெண்ணோடு தன்னுடைய தேவையை முடித்துவிட்டு தலாக் கொடுத்து விட வேண்டும் என்ற எண்ணத்தோடு திருமணம் முடித்து தலாக்கும் கொடுத்து விட்டார். வதஹப பிமஹ்ரிஹா, கொடுத்த மகரையும் கொண்டு சென்று விட்டார். தலாக் கொடுத்து விட்டால் அந்த மகருடைய அந்த தொகை பெண்ணுக்குரியதாக ஆகிவிடும். இப்போது இவர் அந்த மகரையும் எடுத்துவிட்டு சென்று விட்டார். இது ஆக பெரிய பாவம் என்பார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள். அதே போன்றுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வரஜுலுன் இஸ்தஅமல ரஜுலா, ஒரு மனிதர் ஒரு வேலையாளனை அவர் கூலிக்கு அமர்த்துகிறார். வதஹப ஃபபி உஜ்ரத்திஹி, ஆனால் அந்த வேலைக்கு அமர்த்திவிட்டு அந்த வேலையாளனிடம் வேலையை வாங்கிவிட்டு அவரை கூலி கொடுக்காமலே அவர் அனுப்பி விடுகிறார். இது அல்லாஹ்விடத்திலே ஆக பெரிய பாவம் என்பார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார். மூன்றாவதாக சொன்னார்கள், வஆகர் யக்துல் தாபத் அப்ஸா, இன்னும் ஒரு மனிதர் இருக்கிறார். அவர் மிருகங்களை அவர் சும்மாவே அவர் கொலை செய்கிறார். அந்த மிருகங்களை சும்மா அவர் சாகடிக்க செய்கிறார். இவர் அல்லாஹ்விடத்தில் மிகப்பெரிய பாவம் செய்தவர் ஆவார் என்பார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள். அன்பார்ந்தவர்களே, சகோதரர்களே, இந்த தொழிலாளர்களை பற்றியும் தொழிலாளர்களுடைய இந்த கூலியை பற்றியும் இந்த தொழிலாளர்களுடைய தன்மையை பற்றியும் குர்ஆனும் ஹதீஸும் எவ்வளவு தெளிவாக பேசுகிறது. ஆனால் இன்று நாம் எவ்வாறு நடந்து கொண்டிருக்கிறோம்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள், இன்னல்லாஹு யுஹிப்பு இதா அமில அஹதுக்கும் அமலா ஐ யுத்கினஹு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள், அல்லாஹ் அவன் யாரை நேசிக்கிறான் தெரியுமா? அவன் நேசிக்கக்கூடிய கூட்டத்தில் ஒருவர் தான் உங்களை ஒருவர் வேலைக்கு அமர்த்துகிறார். அந்த வேலைக்கு அவர் அமர்த்தினார் சொன்னால் அந்த வேலையை தான் திடன்பட செய்து கொடுக்கக்கூடியவரை அல்லாஹ் நேசிக்கிறான் என்பா சொல்லி காட்டினார்கள். அந்த வேலையை சரியாக செய்து முடிப்பவரை அல்லாஹ் நேசிக்கிறான், அல்லாஹ் விரும்புகிறான் என்பா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். அன்பார்ந்தவர்களே, சகோதரர்களே, பெரியார்களே, இது சாதாரண ஒரு விடயம் அல்ல.
ஒரு நாளில் கொண்டாடக்கூடிய விடயம் அல்ல, ஒரு நாளில் அவர்களை திருப்திப்படுத்தக்கூடிய விடயம் அல்ல. தொழிலாளர்களாக இருக்கக்கூடியவர்கள் தான் எப்படி இந்த முதலாளியை திருப்திப்படுத்தலாம், அல்லாஹ்வுடைய நேசத்தை நான் எப்படி அடைந்து கொள்ளலாம்? அன்பார்ந்தவர்களே, சகோதரர்களே, சில தொழிலாளர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் முதலாளியை திருப்திப்படுத்துகிறார்கள், ஆனால் படைத்த ரப்புவை திருப்திப்படுத்துவது கிடையாது. படைத்த ரப்புவை திருப்திப்படுத்துவது கிடையாது. முதலாளிக்காக வேண்டி, அந்த விசுவாசத்துக்காக வேண்டி அவர்கள் செய்யக்கூடிய தவறுகளுக்கும் ஹராத்துக்கும் துணை போய்க் கொண்டிருக்கிறார்கள். இன்று எத்தனையோ தொழிலாளர்கள் இன்று அவர்கள் அளவை நிறுவையிலே அவர்கள் மோசடி செய்கிறார்கள். அவர்கள் நிறுவையிலே அவர்கள் மோசடி செய்கிறார்கள். அவர்களுடைய வியாபாரத்திலே அவர்கள் மோசடி செய்கிறார்கள். காரணம் என்ன? தன்னுடைய முதலாளி சொன்ன பிரகாரம் வியாபாரம் செய்கிறார்கள். அங்கே முதலாளி அந்த வியாபார ஸ்தலத்திலே தான் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய தான் நிறுவிய அந்த தராசிலே அவர்கள் மோசடி செய்திருக்கிறார்கள். இதனை அறிந்தும் தன்னுடைய முதலாளிக்கு விசுவாசமாக இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அந்த தொழிலாளி தொழிலை செய்து கொண்டிருக்கிறார். அந்த தொழிலாளி அந்த முதலாளிக்கு விசுவாசத்தை காட்டுகிறான், ஆனால் படைத்த ரப்புடைய கோபத்தை சம்பாதித்துக் கொள்கிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அதுவல்ல, நீங்கள் உங்களுக்கு உங்களை ஒரு வேலைக்காக வேண்டி அமர்த்தப்படுகிறீர்களா, அந்த வேலையை தான் சரியாக நீங்கள் செய்வீர்களாக இருந்தால் தன்னுடைய முதலாளியின் திருப்திப்படுத்தி படைத்த ரப்பையும் திருப்திப்படுத்துவீர்கள் சொன்னால் அல்லாஹ் உங்களை நேசிப்பான். நீங்கள் உண்மைக்குண்மையான தொழிலாளியாக நீங்கள் இருங்கள் என்பார் சொல்லி காட்டினார்கள். ஒரு தொழிலுக்கு ஒருவர் அமர்த்தப்படுகிறார் சொன்னால் அவர் அந்த வேலையிலே அவர் சாக்கு போக்கு சொல்லக்கூடாது, நேரத்தை அவர் இழுத்தடிக்க கூடாது. இதனை எல்லாம் குர்ஆன் ஹதீஸ் தெளிவாக சொல்லி இருக்கிற அன்பான சகோதரர்களே. எவ்வாறு அவர்கள் சம்பாத்தியம் செய்யக்கூடிய அந்த சம்பாத்தியம் சிறந்ததாக இருக்க வேண்டும் என்பதற்கு இமாம் அபு நுஐம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஹில்யத்துல் அவுலியா என்ற கிதாபிலே ஒரு சம்பவத்தை பதிவு செய்கிறார்கள். இமாம் அபு முஸ்லிம் அல் ஹவுலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஹஜ்ரத் முஆவியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடத்திலே வருகிறார்கள். முஆவியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கவர்னராக, அவர்கள் ஒரு பிரதேசத்துடைய ஒரு ஆட்சியாளராக அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இப்போது முஆவியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடத்திலே அபு முஸ்லிம் அல் ஹவுலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் வந்து சொன்னார்கள், என்ன தெரியுமா? அஸ்ஸலாமு அலைக்க யா அய்யுஹல் அஜீர், கூலியாளனே உங்களுக்கு சாந்தி உண்டாகட்டும் என்பா சொன்னார்கள். இருந்த சபையோர் சொன்னார்கள், இல்லை அமீர் அவர் இல்லை, இவர்கள் கூலியாளன் என்பாக 3 விடுத்தம் சொன்னார்கள். முஆவியா ரலியல்லாஹு தாங்க பார்த்துட்டு சொன்னார்கள், அபு முஸ்லிம் அல் ஹவுலானி அவர் சொல்வதாக இருந்தால் சும்மா சொல்ல மாட்டார், ஏதோ ஒரு விடயத்தை அவர் விரும்பி அவர் அறிந்துதான் அவர் சொல்லுகிறார் என்பா சொன்னார்கள். இப்போது அபு முஸ்லிம் அல் ஹவுலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர் சொன்னார்கள், ஒரு வேலையாளனை ஒருவர் வேலைக்கு அமர்த்திருக்கிறான். உதாரணம் சொன்னார்கள், அவருக்கு ஒரு மாட்டையோ ஆட்டையோ ஒரு மிருகத்தை கொடுத்திருக்கிறார், அது மெலிந்து காணப்படுகிறது. அந்த மிருகத்தை இவர் நன்றாக பராமரித்து அந்த மிருகத்தை கொழுக்க செய்து அந்த மிருகத்தின் மூலமாக பல பலன்களை அடைய செய்தார் சொன்னால் அந்த கூலிக்கு அமர்த்திய முதலாளி அவருக்கு நல்ல தொகையை கொடுப்பார் அல்லவா, கூலி நல்லா கொடுப்பார் அல்லவா. அதே சமயத்தில் அதற்கு மாற்றமாக செய்தார் சொன்னால் திருப்தியாக அவருக்கு கூலியை கொடுப்பாரா என்பா கேட்டார்கள். இப்போது முஆவியா ரலியல்லாஹு தான் சொன்னார்கள், எனக்கு விடயம் விளங்கிவிட்டது, நான் அறிந்து விட்டேன், நீங்கள் எதனை சொல்வது என்று அறிந்து விட்டேன் என்பா சொன்னார்கள். எதனை அவர்கள் சொன்னார்கள் சொன்னால், அன்பார்ந்தவர்களே சகோதரர்களே, முதலாளி வேலையாளி என்பது வெறுமனே அது கடையோடு தொழில் துறைகளோடு மாத்திரம் உள்ள விடயம் அல்ல, ஒரு பொறுப்பை சுமக்கக்கூடிய விடயம் என்பதை சொல்லி காட்டினார்கள். நீங்கள் இப்போ ஒரு அமீராக இருக்கிறீர்கள், ஒரு சமூகத்தை நீங்கள் வழிநடத்துகிறீர்கள், இந்த சமூகத்திலே உங்களுக்கென்று ஒரு பொறுப்பை அல்லாஹ் தந்திருக்கிறான், அல்லாஹ் உங்களை ஒரு கூலியாளனாக அமர்த்தியிருக்கிறான். இந்த பொறுப்பை நீங்கள் சரியாக செய்வீர்கள் என்று சொன்னால் படைத்த ரப்பு அல்லாஹ் உங்களுக்கு நல்ல கூலியை தர காத்து கொண்டிருக்கிறான். நீங்கள் அதனை சரியாக செய்யவில்லை என்று சொன்னால் அல்லாஹ் அதற்குரிய தண்டனையை தருவான் என்பதை விளங்கப்படுத்தினார்கள். அன்பான சகோதரர்களே, பெரியார்களே, நாங்கள் தொழிலாளர்கள் முதலாளி என்பது நாங்கள் கடைகளோடு ஆபீஸ்களோடு நாங்கள் பாடசாலைகளோடு வைத்தியசாலைகளோடு மாத்திரமல்ல, ஊருடைய தலைவர்களாக இருக்கலாம்,
பள்ளியுடைய தலைவர்களாக இருக்கலாம், நாட்டினுடைய தலைவர்களாக இருக்கலாம், அல்லது முஸ்லீம்களுடைய தலைவர்கள் என்பதாக பெயர் தாங்கிக் கொண்டிருக்கலாம். எவர்களாக இருந்தாலும் சரி, அவர்கள் தன்னுடைய பொறுப்பை அவர்கள் செய்யாவிட்டாலும் அவர்களுக்கும் தண்டனை இருக்கிறது. அவர்களும் ஒரு கூலியாள் என்பதை இமாம்கள் சஹாபாக்கள் விளங்கப்படுத்தினார்கள். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியார்களே, இது மிக நீண்ட விடயம், குத்பாவிலே சொல்லி முடிக்க முடியாது. எனவே தொழிலாளர்கள் என்பவர்கள், முதலாளி என்பவர்கள் எப்படி அவர்களுடைய கடமை, அவர்கள் எப்படி உலகத்திலே அவர்கள் தன்னுடைய கடமைகளை செய்ய வேண்டும் என்பதை குர்ஆனும் ஹதீஸும் தெளிவாக எங்களுக்கு 1400 வருடங்களுக்கு முன்னதாகவே சொல்லியிருக்கிறது. எனவே நாம் அந்த ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த முன்மாதிரியை பேணி செய்யக்கூடியவர்களாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்கள் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக. யா அல்லாஹ், எங்களுடைய குற்றம் குறைகளை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ், உன்னுடைய அன்பு நபியுடைய முன்மாதிரியை வாழ்க்கையாக எடுத்து நடக்கக்கூடியவர்களாக எங்கள் அனைவரையும் நீ ஆக்கி அருள்வாயாக. யா அல்லாஹ், எங்களுக்கென்று நீ எந்த கடமைகளை தந்திருக்கிறாயோ அந்த கடமைகளை சரியாக நிறைவேற்றக்கூடியவர்களாக ஆக்கி அருள்வாயாக. நாளை மறுமையிலே உன்னை திருப்திப்படுத்தியவர்களாக, உன்னுடைய நேசத்தை அடைந்தவர்களாக எங்கள் அனைவரையும் ஆக்கி அருள்வாயாக. உன்னுடைய கோபத்தையும் சாபத்தையும் உன்னுடைய தண்டனைகளை விட்டும் யா அல்லாஹ் எங்களை நீ பாதுகாத்து அருள்வாயாக. உன்னுடைய கோபத்தையும் சாபத்தையும் உன்னுடைய தண்டனைகளையும் யா அல்லாஹ் ஏற்படுத்தக்கூடிய அந்த காரியங்களை விட்டும் எங்களை நீ பாதுகாப்பாயாக. எந்தெந்த பொறுப்புகள், எந்தெந்த வேலைகள் எங்களிடம் தரப்பட்டிருக்கிறதோ அதை செவ்வனையாக செய்யக்கூடிய பாக்கியத்தை அனைவருக்கு நசீபாக்குவாயாக. ஹலாலான சம்பாத்தியத்தை நசீபாக்குவாயாக. ஹராத்தை விட்டு எங்களை நீ பாதுகாப்பாயாக. எங்களுடைய பிரார்த்தனைகளை அங்கீகரிப்பாயாக. எம்மை பெற்றெடுத்த தாய் தகப்பனுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. உட்டா உறவினருடைய பாவங்களை மன்னிப்பாயாக. மனைவி மக்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக.